ஒரு கயித்துல வரிசையா நம்பர் எழுதி அதை வச்சு நீளத்தை அளக்கலாம். ஆனா எந்த மடையனாவது ஒரு ரப்பர் பேண்ட்ல நம்பரை எழுதி அதை வச்சு நீளத்தை அளப்பானா? அந்த ரப்பர் பேண்ட் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் கையிலையும் வேற வேற அளவு காமிக்காது. பைபிளை வச்சு ஒரு விஷயத்த சரியா தப்பான்னு அளக்கிறதும் ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நீளத்தை அளக்கிற மாதிரி ஒரு மடத்தனம் தான். அதனாலதான் பைபிளை அளவுகோலா எடுத்துக்கிட்ட புராட்டஸ்டன்ட்டுகள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஏன்னா ரப்பர் பேண்ட் என்ன அளவு காண்பிக்கணுங்கிறத இழுக்கிறவன் கைதான தீர்மானிக்குது. அதே போல பைபிளோட போதனை என்னங்கிறத அதை படிக்கிறவனோட அறிவும் கற்பனை திறனும் தான் தீர்மானிக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தர் கையிலையும் ரப்பர் பேண்ட் வேற வேற அளவு காண்பிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் கையிலையும் பைபிள் வேற வேற மாதிரி பேசுது. ஆனாலும் ஒவ்வொரு ப்ராடஸ்டன்ட்டும் பைபிளை நான் புரிஞ்சுக்கிட்டது தான் சரி, பைபிளை நான் தான் உண்மையா ஃபாலோ பண்றேன், அந்த சபையார் வேதத்தை திறந்த மனதோட வாசிக்கிறது இல்ல, இவங்க ஆவியானவருக்கு செவி கொடுக்கறது இல்ல அப்படின்னு கூச்சமே இல்லாம நினைச்சுக்கிட்டு ஒரு சபையும் தொடங்கிடுறான். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ரப்பர் பேண்டத்தான் கடவுள் அளவுகோலா கொடுத்தாருன்னு கடவுளையும் அசிங்கப்படுத்துறான். பைபிளை அளவுகோலா எடுத்துக்கிறது ஒரு ரப்பர் பேண்ட அளவுகோலா எடுத்துக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன்ட்ட சொன்னா கூட அவனுக்கு 5 நிமிஷத்துல புரிஞ்சிடும். ஆனா 60-70 வயசுல கூட இந்த எளிய உண்மை புரியாம இருக்கணும்னா அவன் ப்ராடஸ்டன்டா இருந்தாதான் நடக்கும்.